செல்வ மத்திய கல்லூரி 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் திரியை சித்தியடைந்து கலைப்பிரிவில் திரியை சித்தியடைந்து மாவட்டத்தில் 26வது நிலையை அடைந்திருக்கும் பாஸ்கரன் உசாந்தினி அவர்களை நேர்காணுகிறோம். வணக்கம் உசாந்தினி. வணக்கம். நீங்கள் திரியை சித்தியடைந்து மாவட்டத்தில் 26வது நிலையை அடைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்கு பிறந்தனீர்கள்? உங்கள் குடும்பம் எவ்வாறு இருந்தது? உங்களது இலட்சியம் என்ன? எனது பெயர் பாஸ்கரன் உசாந்தினி. நான் 2ஆம் வட்டாரம் கோம்பாவில் புதுக்குடியிருப்பில் வசித்து வருகிறேன். நான் 2024ஆம் ஆண்டு காப்பது உயர்தர பரீட்சை கலைப்பிரிவில் தோற்றி திரியை சித்தியை பெற்றுள்ளேன். என்னுடைய இந்த சிறந்த பெறுபருக்கு பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அத்துடன் என்னுடைய அயராத முயற்சியும் காரணமாக அமைஞ்சிருக்குது. என்னுடைய இலட்சியம் ஒரு லெக்சர் ஆகணும் உண்டு. நீங்கள் கலைப்பிரிவில் எவ்வாறான பாடங்களை தெரிவு செய்தீர்கள்? தமிழ், இந்து நாகரிகம், புவியியல். எது உங்களுக்கு இலகுவாக இருந்தது? எதை எப்படி கற்று தேர்ச்சி அடைந்திருக்கின்றீர்கள்? எனக்கு 3 பாடத்திலையும் இந்து நாகரிகம் இலகுவாக இருந்தது. 3 பாடத்தையுமே ஆரம்ப காலத்திலிருந்து ஒரே மாதிரியே படித்தேன். நான் ஆசிரியர்கள் தர்ற பாடங்கள், நோட்ஸுகள் எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு அண்டே திருப்பி பார்ப்பேன். உங்களது கற்றல் செயற்பாட்டுக்கு யார் யார் உந்து சக்தியாக இருந்தார்கள்? ஆசிரியர்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள். உங்களது குடும்பம் எவ்வாறான குடும்பத்திலிருந்து வந்தது? எனக்கு அப்பா இல்லை, நாங்கள் அம்மா, அண்ணா, தங்கச்சி. குடும்பத்தை அம்மா அப்பா தான் பார்த்தது. அப்பா இல்லாத நிலையும் நீங்கள் இந்த கல்வியில் சாதித்து காட்ட வேண்டும் என்பதற்காக திரியை சித்தி அடைந்திருக்கின்றீர்கள். உங்களது எதிர்கால பல்கலைக்கழக தெரிவு, அதன் பின் வெளியில் மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கும்? என்னுடைய லட்சியம் லெக்சர் ஆகணும் என்று. நான் என்ன போல இருக்கிற அடுத்த சந்ததியினரையும் ஒரு நல்ல படித்த சமூகமாக வர்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருப்பேன். முதல்ல உயர்தரம் படிக்கிறதுக்கு பாடத்தெரிவு முக்கியமா இருக்கணும். அந்த சூழல்ல எந்த பாடத்தை தெரிவு செய்து நல்ல ஆசிரியர்கள் இருக்கணுமோ அந்த பாடங்களை தெரிவு செய்து 3 பாடத்தையும் சரிசமனாவே படிக்கணும். பாஸ் பேப்பர்கள் செஞ்சு பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பர் 3 தடவை திருப்பி செஞ்சு பார்க்கணும். எக்ஸாம் முடியும் மட்டும் தொலைக்காட்சி பாவனை குறைவா இருந்தா பரீட்சையில சித்தி உறவினம். தந்தையை இழந்த நிலையிலும் நீங்கள் சாதித்து காட்டியிருக்கின்றீர்கள். அதாவது கலைப்பிரிவில் திரியை சித்தியடைந்து மாவட்டத்தில் 26வது நிலையினை அடைந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உண்மையில் நீங்கள் யார் யாருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தனீர்கள், தந்தையை இழந்திருக்கின்றீர்கள். உங்களது வழிகாட்டுதலுக்கு முக்கியமாக யாராவது இருப்பார்கள்? படிப்பிச்ச ஆசிரியர்கள், குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய அம்மாப்பா. அம்மப்பாவுக்கு முக்கியமாக நன்றி கூறுகிறீர்கள். அம்மப்பா தான் உங்களை வழிநடத்தி இருக்கின்றார். உங்களது கற்றல் செயற்பாட்டுக்கும் குடும்பத்தையும் பார்த்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி. நீங்கள் மென்மேலும் வளர்ந்து இந்த சமூகத்துக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என வாழ்த்துக்கின்றோம்.